தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 18/4/2025 ஆகிருதுங்க. அதாவது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் பனிப்பொழிவு பெய்யுதுங்க. அதாவது எப்போதுமே கோடை காலம் என்றாலே பனி வந்து பொழியாது. அதாவது பனிக்காலம்னா அது வந்து டிசம்பரில் பனி பெய்யும் நம்ம பார்த்துருப்போம். வடகிழக்கு பருவமழையில் இடையிடையே அப்பப்போ பனி பெய்யும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கடுமையான பனிப்பொழிவு பெய்யும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் என்றாலே கோடை காலம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவான வானம் காலையில் காணப்படும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம், அதாவது எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் காலையில் பனி பொழிகிறதுங்க. அதாவது இந்த பனி பெய்வதை பார்த்து யாரும் அச்சப்படக்கூடாது. என்ன சார் இது, மழையை காணோம் ஆனால் பனி பெய்யுது, பகலானால் அனல் காற்று அடிக்குது, வெப்ப காற்று அடிக்குது, பகல வெயில் சுட்டு அடிக்குது, ஆனால் மழையை காணோம், மழை மட்டும் பெய்ய மாட்டேங்குது, ஆனால் மழையை தவிர்த்து காற்று அடிக்குது, குளிர் காற்று அடிக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் மழையை காணோம் அப்படின்ற நிறைய பேர் இப்போ குழம்பி போயிருப்பீங்க. அதாவது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து இப்போ பதில் சொல்ல போகிறேன். தயவு செய்து ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக நம்ம தமிழகத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை வந்து இருக்குது, காத்திருக்கு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதாங்க. அதாவது கொஞ்சம் அதிகமான ஒரு காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது இந்திய பெருங்கடல் நீராவி காற்று அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்னும் நுழையாமல் இருக்குது. அதாவது இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க மழை தரக்கூடிய காற்று. அந்த காற்று நம்ம தமிழகத்திற்கு வந்தால் மட்டுமே அதிகமான மழை வந்து கொடுக்கும். அது எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று, மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று, அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று, அதாவது வரக்கூடிய நாட்களில் அது அப்படியே வரும். நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ வந்து வடமேற்கு வெப்பக்காற்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3 மணி போல் மழை தரக்கூடிய மேகங்கள் எல்லாமே உருவாயிருச்சு. அப்போது இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று சரியாக 5 மணிக்குள்ளே அது அப்படியே உள்ள நுழையும். அதாவது நம்ம தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் உள்ள நுழைந்து அது அப்படியே உள் மாவட்டம் நோக்கி பயணிக்கும் பொழுது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை அந்த மேகத்தை குளிர்வித்து அது வந்து மழையாக மாற்றும். அது மழையாக மாற்றுறது மட்டும் இல்லைங்க, அது வந்து மிகப்பெரிய மேகமாக கூட மாற்றும். அதாவது மிகப்பெரிய மேகம்னா அதிகமான மழை தரக்கூடிய, அதிகமான கனமான மழை தரக்கூடிய ஒரு வலுவான ஒரு மேகமாக மாற்றிவிடும். அந்த மழை மேகம்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரமடைந்து சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி டெல்டா நோக்கியும் போகும், இந்த பக்கம் தென் மாவட்டம் நோக்கியும் வரும். எனவே இந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை நம்ம தமிழகத்தில் உயர்ந்த வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று தாங்க வரணும். ஆனால் இப்போ வருதான்னு சார்னு கேட்டிங்கன்னா இப்போ வரலைங்க. இது வந்து இப்போ கட்டாயிருச்சு. இந்திய பெருங்கடல் நீராவி காற்று இப்போ வரவே இல்லை, சுத்தமாக வரல. இப்போ பெரும்பாலும் காற்று எங்கேருந்து வருதுன்னா அரபிக்கடல் காற்று வருது, ஓரளவிற்கு மழை கொடுக்குது. அது அதே பக்கம் இந்த பக்கம் வங்கக்கடல் காற்றால் வட இந்தியா கடலோர பகுதி மழை பெறுது. அதாவது கொல்கத்தா, ஒடிசா, மேற்கு வங்கம், அதே போல் தெற்கு ஆந்திரா, காக்கிநாடா, இந்த வட இந்திய கடலோர பகுதியில் இந்த வங்கக்கடல் காற்றால் இந்த பக்கம் வட இந்தியா மழை பெறுது. நம்ம பக்கம் அரபிக்கடல் காற்றால் நம்ம வந்து ஓரளவிற்கு மழை வந்து பெறுறோம். ஆனால் நிச்சயமாக இந்த இந்திய பெருங்கடல் காற்று வந்து வந்தால் மட்டுமே நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை வந்து பெய்யும்னு சொல்லியிருக்கோம். இந்த காற்று எப்போது வரும்னு கேட்டிங்கன்னா தற்போது இந்திய பெருங்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது வரக்கூடிய நாட்கள் அது புயலாக கூட மாறலாம். அது வந்து சில நாட்களுக்கு முன்பு ஒரு காற்று சுழற்சியாக இருந்தது. அந்த சுழற்சி தான் தற்பொழுது ஒரு இடையூறாக இருக்குது. நம்ம தமிழகத்திற்கு இந்த லோ சிஸ்டம் எப்போதுமே மழை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் நமக்கு வந்து இந்த இந்திய பெருங்கடல் லோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இடையூறு தான். ஏன்னா இது இந்திய பெருங்காற்று வந்து வரவிடாமல் அது தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அப்படியே சுழண்டுக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த லோ சிஸ்டம் ஒன்று கரையை கடக்கணும், அப்படி இல்லைன்னா செயலிருந்து போகணும். அதாவது காற்றோட காற்றாக கலைந்து போகணும். அப்போ தான் அதிலிருந்து காற்று வந்து விடுபட்டு நம்ம தமிழகம் நோக்கி வருங்க. இது எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேலே தாங்க வரும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக மே மாதம் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் அந்த இந்திய பெருநீராவி காற்று வந்துடும். சரிங்களா, கவலைப்படாதீங்க.
இந்திய பெருங்கடல் நீராவி காற்று மே மாதம் இந்த வருஷம் அதிகமான மழை கொடுக்கலாம். இப்போ அடிக்கக்கூட வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்யும், கவலைப்படாதீங்க சரிங்களா. நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும், எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை உண்டு. வட மாவட்டங்களுக்கு தற்பொழுது வரைக்கும் மழை அப்படிங்கிறது பற்றாக்குறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யாத இடங்களும் இருக்குது. இது வரைக்கும் தூறல் மழை கூட பெய்யாத மாவட்டங்களும் இருக்குது. நிச்சயமாக இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வீடியோவே 1 மணி நேரம் மேலே ஆகிரும். ஏன்னா அவ்வளோ இடங்களில் இது வரைக்கும் மழையே பெய்யாமல் இருக்குது. நிச்சயமாக உண்மைன்னா அதான், வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் மழை என்பது பெய்கிறது, அறிவித்தபடியே மழை பெய்யுது. ஆனால் வலுவாக பெய்ய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுது. பக்கத்தில் மழை பெய்யுது, உங்கள் ஊரில் ஒதுக்குது. மதுரை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரைக்கு வடக்கே மழை பெய்யும், வாடிப்பட்டியில் மழை பெய்யுது, ஆனால் மதுரை மாவட்டம் மாநகரத்தை ஒதுக்குது. ஸோ இதுதான், சென்னையில் மழை பெய்யுது, ஆனால் ராணிப்பேட்டையை ஒதுக்குது. ஸோ இப்படி ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் போது ஒரு சவாலாக இருக்குது, ஒரு கஷ்டமாக இருக்குது. நிச்சயமாக இன்று முதல் நாளை மறுநாள் ஒரு 3 தினங்களுக்கு நம்ம தமிழகத்திற்கு சற்று பரவலாக வடமேற்கு வெப்பக்காற்றால் கொஞ்சம் ஓரளவிற்கு சற்று பரவலாக இன்று முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம், அதிகபட்ச வாய்ப்பு. ஆனால் வட மாவட்டம், வட உள் மாவட்டம் மற்றும் ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு இன்று முதல் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டாவோட கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டா, தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக அடுத்த 3 தினங்களுக்கு நம்ம மழை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மழை தீவிரம் குறைந்து காணப்பட்டுரும். ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று எப்போ வருதோ அப்போ தான் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கிடைக்கும். இப்போ வடமேற்கு வெப்பக்காற்று இன்று முதல் லேசாக அப்படியே வரும். இதனால் அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று இந்த அரபிக்கடல் காற்று மாலை இரவு உள்ள நுழைந்து ஓரளவிற்கு கொஞ்சம் மழை தர முடியும் சரிங்களா. அதிகமான மழையெல்லாம் தராது, ஏன்னா இந்திய பெருங்கடல் காற்று தான் அதிகமான மழை தரும். இந்த அரபிக்கடல் காற்று அப்படிங்கிறது ஓரளவிற்கு கொஞ்சம் ஈரப்பதம் மிகுந்த காற்று தான். இதுவும் உயரழுத்த காற்று தான், இதுவும் ஒரு வறண்ட காற்று தான். இது ஓமன், ஏமன், மஸ்கட் அங்கே இந்த உயரழுத்தம் இருக்குது, அதிலிருந்து எழுந்து வரக்கூடிய காற்று தான் இந்த அரபிக்கடல் காற்று. இதை ஆழ்கடலில் பயணித்து வருது. இதனால் கொஞ்சம் நம்மளுக்கு மழை தரக்கூடிய ஒரு காற்றாக இருக்குது. ஆனால் இந்த அரபிக்கடல் காற்றால் கேரளாவில் இந்த கனமான ஒரு வலுவான ஒரு மழை. அதே போல் இந்த ராஜபாளையம், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆங்காங்கே மழை. இன்றைக்கும் அடுத்த 3 தினங்களுக்கு சற்று பரவலாக எதிர்பார்க்கலாம். இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும், உங்களுக்கு எப்போது வலுவான மழை பதிவாகும், கனமான மழையெல்லாம் எப்போது இருக்குது, இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை கண்டிப்பாக பதிவாகும். எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் அனைத்து தமிழக மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாங்க. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாங்க. மதுரை மாவட்டம், அதே போல் ராஜபாளையம், கோவில்பட்டி, தென் மாவட்டம் உள்பகுதி முழுவதும் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சில இடங்களில் 40 டிகிரிக்கு மேலே கூட வெப்பநிலை பதிவாகலாங்க. அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை, காரைக்குடி, பெரம்பலூர், அரியலூர், டெல்டா மாவட்டங்களில் கூட 40 டிகிரிக்கு மேலே சில இடங்களில் பதிவாகும். தருமபுரி, கிருஷ்ணகிரி 35 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம். வட உள் மாவட்டங்களுக்கு வடமேற்கு வெப்பக்காற்று, அதாவது இன்று முதல் வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று வரும் என்பதனால, லேசாக நுழையும் என்பதனால சித்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம், திருத்தணி, வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகபட்சமாக 42 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாங்க. இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகும். எனவே இன்று மட்டும் இல்லைங்க, வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நிச்சயமாக வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் மதியானம் 11 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா
காலையில் அடிக்கக்கூடிய வெயில் வந்து 8 மணிக்கெல்லாம் ஒரு வெயில் அடிக்குது. அந்த 8 மணி வெயிலே இதை ஒரு மதிய வெயில் போல் அடிக்குது. அதே போல் சூரியன் மறையும் போது இந்த 5 மணிக்கு வெயிலை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 40 டிகிரிக்கு மேலே தான் 5 மணிக்கே கடுமையான வெயில். எப்போதுமே காலை வெயில் அப்படிங்கிறது இதமாக தான் அடிக்கும். ஆனால் கடந்த 2-3 வருடங்களாக காலையில் அடிக்கக்கூடிய வெயில் கூட அது வந்து ஒரு 11 மணி வெயில் போல் இருக்குது. எனவே நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதே போல் விவசாயிகள் வேலை பார்க்கும்பொழுது தயவு செய்து நீங்கள் வந்து நிழலில் உட்கார்ந்து வேலை பாருங்கள். அவசரப்படாமல் நீங்கள் வந்து விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் வயலில் உட்கார்ந்து வேலை பாருங்கள், சரிங்களா? விவசாயிகளுக்கு இந்த வருஷம் ஏற்ற மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். விவசாயம் செய்வதற்கு சிறப்பான தரமான மழை இருக்குது, சரிங்களா? நம்புங்கள். அதாவது நிறைய பேர் வந்து தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது குறையும், கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்யாது, தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது வட இந்தியா மட்டும்தான் பெய்யும், கேரளாவிற்கு பெய்யாது, தமிழகத்திற்கு பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே சுத்தமான பொய் தாங்க. அதாவது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது இப்போது இருக்க ஆய முடியும் அப்படிங்கிறது தப்பு தான். அதாவது இப்போது இன்னும் 1 மாதங்கள் இருக்குங்க. அதாவது தென்மேற்கு பருவமழைக்கு கணக்கு பார்த்தா இன்று இருந்து இன்னும் ஒரு 30 நாள் 40 நாள் அதிகபட்சம் இருக்குங்க. அப்படின்னா இன்னைக்கே இந்த மாலை இரவு பெய்யக்கூடிய மழை நம்மளால் 100% கணிக்க முடியல. ஏன்னா பலவிதமான மாற்றங்கள், காலையில் ஒரு மாற்றம், மதியம் ஒரு மாற்றம், இரவு ஒரு மாற்றம், இப்படி இன்றைக்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைய ஒரு நாளே கிட்டத்தட்ட ஒரு 5 முறை வானிலை மாற்றங்கள் ஏற்படுது. அப்போது தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் 1 மாதங்கள் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம வந்து அதை வந்து தென்மேற்கு பருவமழை குறையும், இல்லை தென்மேற்கு பருவமழை அதிகமாக தான் பெய்யும் அப்படின்னு இப்போவே நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. இப்போ நம்ம கணிச்சு சொன்னால் கூட தென்மேற்கு பருவமழை இப்போ நம்ம குறையா பெய்யும் சொல்கிறோம். கோயம்புத்தூரில் மழை இல்லைங்க, திருநெல்வேலியில் மழையே பெய்யாதுங்க, தென்மேற்கு பருவமழை தூத்துக்குடியில் மழை பெய்யாது, பெங்களூரில் மழை பெய்யாதுங்க, இப்போ நம்ம இப்போ சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். சரி, தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சு தூத்துக்குடியில் வலுவான மழை பெய்யுது, பெங்களூரில் அதிகான மழை கொட்டுது, கோயம்புத்தூரில் மழை பெய்யுது. அப்போது எல்லாருமே ஒன்று என்ன சார் இது தென்மேற்கு பருவமழை குறையும் நீங்கள், நம்ம தூத்துக்குடியில் மழையே பெய்யாது, நீங்கள் இப்போ வலுவான மழை பெய்தெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதாங்க, இப்போது நம்ம வந்து எந்த ஒரு ஆய்வு முடிவும் பண்ணி இப்போ நீண்ட கால அறிக்கையில் கொடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, வானிலை மாற்றங்கள், வானிலை அப்படிங்கிறது வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 முறை மேலே மாற்றங்கள் ஏற்படுது. அப்படின்னா நம்ம வந்து நீண்ட காலம் அணித அந்த தென்மேற்கு பருவமழைக்குன்னு ஒரு 30 நாள் மேலே இருக்குது. ஸோ இப்போவே நம்ம வந்து கணிச்சு உறுதியாக சொல்ல முடியாது. என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய கணிப்புன்னு பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நீராவி காற்று வந்து கேரளாவிற்கு மழை கொடுக்கலாம், இயல்புக்கு விட அதிகமான மழை கொடுக்கும், ஆனால் குறையாது. தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டம் மற்றும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை இருக்குது நான் சொல்கிறேன். அதேபோல் வட இந்தியாவில் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு தான், வட இந்தியா முழுவதும் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இலங்கை சிறப்பான மழை பெறும். அதே போல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை உண்டுங்க. இப்போதைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்மேற்கு பருவமழை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தென்மேற்கு பருவமழை குறைவதற்கு வாய்ப்பில்லை, அதிகமாக பெய்வதற்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் வாய்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க, அது வந்து உறுதியெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு குறையலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய கணிப்பும் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது நிச்சயமாக அவர்களும் மாற்று சொல்வார்கள், தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும் அப்படின்னு அறிக்கை கொடுப்பாங்க. நிச்சயமாக இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயலாம் வந்துச்சு. அப்போல்லாம் சென்னையில் மழையை பெய்யாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா, சென்னையில் மிக்ஜாம் புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படும் சொன்னால் அறிவித்தபடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதே போல் தென் கடலோர மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல. தென் மாவட்டங்களில் கடந்த 2023 அப்போ கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தூத்துக்குடி, அந்த காயல்பட்டினம், திருநெல்வேலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான வெள்ளப்பெருக்கு. ஸோ அப்போ வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கல. அப்படி ஒரு மழை பெய்யணும் யாரும் சொல்லலை, உலக வானிலை ஆய்வாளரும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லவே இல்லை. நம்ம எல்லாருமே சென்னை வானிலை ஆய்வு மையத்தை வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பு, என்ன சார் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்த்தோம். நிச்சயமாக வானிலையை நம்ம வந்து 100% உறுதியாக யாராலையும் கணிக்க முடியவே முடியாது. எனக்கு 100% கணிச்சாலும் தப்பாக தான் போகும். 100% நீங்கள் வந்து சென்னையில் தான் மழை பெய்யும், பெங்களூரில் மழை பெய்யும் நீங்கள் சொன்னாலும்
அது கண்டிப்பாக காலையில் நீங்கள் சொன்னாலும் மதியானம் இரவு எப்படியாவது மாற்றங்கள் ஏற்பட்டு காற்று திசை அப்படிங்கிறது மாற்றங்கள் உட்பட்டது. காற்று வந்து ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கும். காற்றோடைய வழித்தடம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், லோ சிஸ்டங்கள், உயரழுத்தங்கள் எல்லாமே ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் அப்படி மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதனால் வானிலையை பார்த்தீங்கன்னா 100% கணிப்பது யாராலையும் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈசிஎம்மாக இருக்கட்டும், ஜிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், நேற்று வந்து கூட சேலத்தில் மழை பெஞ்சிச்சு. நம்ம சொன்னோம் சேலத்தில் மழை பெய்யுங்க அப்படின்னு நம்ம கணிச்சு சொன்னோம். ஆனால் ஈசிஎம் ஜிஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேரளாவில் மட்டும்தான் மழை கொடுத்துருந்தாங்க. கேரளா வந்துட்டு தாங்க மழை பெய்யும், நம்ம தமிழகத்தில் மழை போடவே இல்லை. அவங்க ஈசிஎம்மாக இருக்கட்டும், ஜிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்புமே தமிழகத்திற்கு அவங்க நேற்று வந்து சேலத்தில் மழை பெய்யும் சொல்லவே இல்லை. நேற்று வந்து சேலத்தில் அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு. சரிங்களா? நிச்சயமாக இந்த தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்க. சரிங்களா? தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். தென்மேற்கு பருவமழை அங்கே பெஞ்சாதான் நம்ம தமிழகத்திற்கு விவசாயத்திற்கு ஏற்ற ஒரு தனி நீர்வரத்து வரும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை அங்கே வலுவாக வெள்ளப்பெருக்கு ஏற்படணும். அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தான் அதுபடி கர்நாடகாவில் நீர் திறக்கப்படும். அங்கேருந்து மேட்டூருக்கு வரும், அங்கேருந்து டெல்டா பாசனத்திற்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை நமக்கான கிடையாது, நமக்கான இல்லாவிட்டாலும் அங்கேருந்து ஒரு பயன் தென்மேற்கு பருவமழையால் நம்ம நீர்வரத்து வரும். அது மட்டுமே நம்ம வந்து விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்த முடியும். ஆனால் இடையிடையே தென்மேற்கு பருவமழையோட இணைந்த ஒரு மழையாக இருக்கும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி மழை பொழிவை பார்த்துருவோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம், நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்களில் நேற்று அறிவித்தபடி மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கு மழை பெய்யுங்க. ராஜபாளையம், தேனி மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை, விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்கள், ராமநாதபுரம் மாவட்டம் சில இடங்கள். இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டுங்க. தென் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து சிறப்பான மழை இருக்குது, கவலைப்படாதீங்க. தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. திண்டுக்கல், அதே போல் பொள்ளாச்சி, வால்பாறை, பொள்ளாச்சி மழை இங்கே கேட்டுகிட்டே இருந்தீங்க. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், வால்பாறைக்கு இன்றைக்கி வந்து கனமழை பெய்யலாங்க. நேற்று வந்து கொடைக்கானல் மற்றும் திண்டுக்கலுக்கு மேற்கே மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கி மழை பெய்யும். தேனி மாவட்டம், வால்பாறை, பொள்ளாச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். நாளைக்கு வந்து சற்று பரவலாக இருக்குது. ராஜபாளையம், கடைநல்லூர், அதே போல் விருதுநகர், கோவில்பட்டி, சாத்தூர், திருநெல்வேலி, விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை மேகம் உருவாகி அது மழையாக மாறும். ராமநாதபுரம், காரைக்குடி, மானாமதுரை மற்றும் மதுரை மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கன்னா பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் சில இடங்களில் கனமழை வரலாம், மழை மேகம் உருவாகலாம். மன்னார்குடி, மயிலாடுதுறை, நெய்வேலி, முத்துப்பேட்டை தெற்கு டெல்டாவில் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் நாளை முதல் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த ஒரத்தநாடு, தஞ்சாவூர், மன்னார்குடி, கும்பகோணம் இங்கே மட்டுமே மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மழைக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே இருக்குது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல் காற்றால் மாலை இரவு நுழையக்கூடிய காற்றால் மதியம் கொஞ்சம் லேசாக நுழையும் போது அந்த நுழையக்கூடிய நேரத்தில் பெரம்பலூர், நெய்வேலி, மயிலாடுதுறை, முத்துப்பேட்டைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கு சென்னைக்கு மேற்கே மழை இருக்குது. காஞ்சிபுரம், மதுராந்தகம், திருத்தணி, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை உண்டு. நேற்று நம்ம அறிவித்தபடியே வட உள் மாவட்டம் குறிப்பாக இந்த ஆம்பூர், ஜோலார்பேட்டைக்கு வடக்குப்புறம், சித்தூர், வேலூருக்கு மேற்கே பார்த்தீங்கன்னா மழை பதிவானது. இன்றைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. பெங்களூரு, மைசூரு, இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டம் அதாவது ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி சில இடங்களில் கண்டிப்பாக மழை உறுதி. நேற்று வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் வடக்கு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி சில இடங்களில் கனமழை காணப்பட்டது. இன்றைக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஆத்தூர், திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல், கரூர், திருப்பூர் மாவட்டம், தாராபுரம், இந்த பல்லடம், அரவங்குறிச்சி, வேடசந்தூர், முத்தூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். நீலகிரி மாவட்டம் சற்று பரவலாக கனமழை பதிவாகலாம். நம்பியூர், நந்தியூர், எடப்பாடி, இந்த ஈரோடு, மேட்டூர், சேலம் மாவட்டம், அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, அரூர், திருவண்ணாமலை, சின்னசேலம், திட்டக்குடி மற்றும் பெரம்பலூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை எல்லாமே சில இடங்களில் கனமழை பெய்யலாம். நாளை முதல் சற்று பரவலாக கூட மழைக்கு வாய்ப்பு இருக்குது. வடமேற்கு வெப்ப காற்றால் இன்று வந்து சில இடங்களில் கண்டிப்பாக மழை உறுதியாக தெரிகிறதுங்க. நிச்சயமாக எல்லாருமே கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு தீவிரமடையலாம். நன்றிங்க. அடுத்தடுத்து அறிக்கையில் பாருங்கள். நன்றி. இந்த அறிக்கை கொஞ்சம் லாங்கு தான், ஏன்னா எல்லா ஒரு மாவட்டம் சொல்லும்போது கொஞ்சம் லாங்கான ஒரு வீடியோ தான். ஏன்னா நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்ல முடியாது, ஏன்னா
எல்லா மாவட்டம் பேரும் இப்போ வந்து மழை பெய்வதற்கான காரணம் சொல்லணும், மழை பெய்யாததற்கு காரணம் சொல்லணும், பனி பொழிவிற்கு காரணம் சொல்லணும். ஸோ இப்படி எல்லா காரணமும் நம்ம வந்து விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதனால் கொஞ்சம் லாங்காக போகுது. மறக்காமல் அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பாருங்கள். வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கு வந்து சில இடங்களில் கண்டிப்பாக கனமழை எதிர்பார்க்கலாங்க. நன்றிங்க.